காலையில் ஒரு பக்கம் விடியறதுக்கும் விடியாததுக்கு முன்னாடி இதை எங்கிட்டு போனான்னு தெரியலையே. நான் மனுஷனையும் காணோம். நான் 2 நாளும் படுத்தே கிடந்துட்டேன். ஒரு வேளை வெட்டி பார்க்காம பாத்திரம் மண்டம் சேர்ந்து போச்சு, துணிமணியும் சேர்ந்து போச்சு. இப்படியே படுத்துக்கிட்டே இருந்தால் ஏதாவது நம்ம மாறவா போகுது? நீ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இதையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவ்வளோத்தான். என்ன நடக்கணும்னு தலையில் எழுதியிருக்கோ அதுதானே நடந்து தீரும். நம்ம நினச்சதில் என்ன நடக்கவா போகுது? பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பெற்றவங்க தேவை. ஆனால் அவங்க வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு இந்த பெற்றவங்க தேவை கிடையாது. இனி அவளாச்சு, அவள் வாழ்க்கையாச்சு. இனி யாரையும் போய் நான் எதுவும் கேட்க போகிறதில்ல, ஒன்றும் கிடையாது. நம்ம ஜானகிக்கிட்டையும் சொல்லிடுவோம். ஆனால் ஒரு தடவை அந்த பிள்ளைகிட்ட அப்படி சொல்லிட்டோம்னா இனிமேல் ஏதாவது நல்ல மாப்பிள்ளைனாலும் கிடைக்குமா ஒன்றா? பிள்ளைங்க பெற்றவங்க மானத்தை காப்பாற்றுன்னு பேர். நம்ம மானத்தை அழிக்கணும்னே எனக்கு பிள்ளை வந்து பிறந்திருக்கு பாரு. புயல் இருக்கு அப்படி எப்படின்னாங்க, வானம் நல்லா வெளிச்சமாக தான் இருக்கு. அப்பா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவுவோம். ஹலோ அக்கா, எங்கக்கா இருக்கீங்க? வீடு பூட்டியே கிடந்துச்சு. ஏம்மா ஊர்லேருந்து வந்துட்டியா நீ? வந்துட்டேங்க்கா. அதான் என் பையனுக்கு வேறதான் அங்கே சளி பிடிச்சி காய்ச்சலான காய்ச்சல். வாடானா வரவே மாட்டேன்ட்டான். சரி அங்கேயே இருந்து 2 நாளாக பையனை பார்த்து ஊசி போட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து பரீட்சை வேற இருக்கு படிக்கணும் அப்படி இப்படின்ட்டான். அதான் அங்கேயே இருந்து பார்த்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டியே கிடக்குது. அக்கம்பத்தில் கேட்டால் 2 நாளாக வீடு பூட்டி தான் கிடக்குனாங்க. எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அங்கே போயிட்டீங்களா? சரி சரி. அங்கே எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னத்த சொல்கிறதுக்கு இல்லைம்மா, எல்லாம் சண்டை நார் போகுது. ஏன் என்னாச்சு? நான் தான் புள்ளன்னு ஒரு ராட்சசியை பெற்று வச்சுருக்கேனே, படுபாவி. ஒரு காலத்துல எல்லாம் புருஷன் முன்னாடி சண்டையில் புருஷன் தான் பொண்டாட்டி அடிச்சு துரத்தான்னு பேர். என் பிள்ளை பேசியே என் மாப்பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாருமா. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை வேற இனி என் பிள்ளையே வேணான்னு சொல்லி டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசி இப்போ பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்காருமா. ஆத்தாடி ஏத்தா, என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? வெள்ளக்கார பரண்டு போச்சுமா. ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இவன் ஒத்தையால இங்கே இருக்கா, கடங்காரனுக்கு பதில் சொல்லணும், வேலை வெட்டி பார்க்கணும். அவர் எனக்கு இந்த வீடு வேணாம் அவளும் வேணான்ட்டு போயிட்டாரு. அதுதான் பிள்ளைக்கு துணையாக நான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலைவலினா கூட வந்து பார்க்க மாட்டா, காசு செலவாகி போயிடுன்னு. ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்தா கூட அந்த அளவுக்கு கணக்கு பாப்பா. இன்னைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டம்னோடனே நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. ஷோ, என்னக்கா நீங்கள்? எனக்கு முடியலம்மா. என்னம்மா என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அந்த மனுஷன் போய் சேர்ந்தோடனே நானும் போய் சேர்ந்துருந்தேன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. புள்ளன்னு பார்த்ததுக்கு தான் இப்போ இங்கே வந்து நிற்கிது. மாப்பிள்ளை போனதுதாம்மா எனக்கு வருத்தமே. நம்ம பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை துணையாக இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அந்த மனுஷனை இதை வேணான்ட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்ணுறது? மறுபடியும் குடிச்சிட்டு ஆடுறாரா? குடியெல்லாம் இல்லைம்மா, தெளிவாக தான் இருக்காரு, குடியெல்லாம் கிடையாது. என்னக்கா நீங்கள் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு. சரி இருங்க, நம்ம கோயிலில் எதுவும் போயிட்டு ஜாதகம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஜாதகம் போய் பார்ப்போம், இல்லைன்னா போய் சாமி போய் பார்த்துட்டு வருவோம். வீட்டில் இப்படி சண்டை சண்டை சண்டைன்னா என்ன பண்ணுறது? எது செஞ்சு கிஞ்சு வச்சு தொலைஞ்சிட்டாங்களே என்னன்னு தெரியல. அதாம்மா எனக்குமே வருத்தமாக இருக்குது. இந்த ஜாதகத்தையும் இதையும் கொண்டு போய் காட்டிட்டு வரும். பிள்ளை நேரம் சரியில்லையா, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையேன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருக்கா, அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்போம். எடுத்துகிட்டு வாங்க, இன்னைக்கு நம்ம போவோம். நீ வேலைக்கு போகலையா? இல்லைக்கா, பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தது எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. அதான் சரி இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போவோமே அப்படின்னு தான் வீட்டில் இருந்து இந்த துணிமணியெல்லாம் இந்த என் வீட்டில் இருக்கிறவங்க குடிச்சுக்கிட்டு எல்லாம் புரட்டி போட்டு வச்சுருக்கான். இந்த பாத்திர பண்டம் எல்லாம் கிடக்குது அப்படி அப்படியே. துவைச்சி போடுவோன்ட்டு தான் வீட்டில் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு சரி சரி காலையில் ஒரு 11 மணி பஸ்ஸுக்கு வரீங்களா? சரிம்மா. எங்கே நம்ம ஊருக்கு வரட்டுமா, இல்லை அங்கே ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறியா? இங்கே அங்கே உங்களுக்கு அழைச்சல், ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. கடைச்சோலைக்கு போயிட்டு வந்துடுவோம். சரிம்மா, அந்த கிளம்பி வரேன். பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க, நீங்கள் மட்டும் ஒத்தையில் வாங்க. சரி, சமந்தி அம்மா வேணா வராங்களேன்னு கேட்டு வரேன். கூட்டிகிட்டு வாங்க. 3வது மனுஷங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட தான் வாழ்க்கையை பற்றி தான் பிள்ளைக்கு இல்லை. என்னையா வாழை மரம் கட்டணும், பந்தக்கால் நடணும், ஊருப்பட்ட வேலை கிடக்குது, அதெல்லாம் செய்யணுமே. எப்போ செய்கிறது? துணிமணியெல்லாம் எடுத்தாச்சு, ஐயர்கிட்ட கேட்டுட்டேன். நாளைக்கு பந்தக்கால் நடலான்னு சொல்லிட்டாரு. சரி, அப்போ வாழை மரம் நாளைக்கு அங்கே நம்ம தோட்டத்தில் எடுத்துருவோமா? அங்கேயே இருக்கையாத, இங்கேயே நம்மக்கிட்ட இருக்குல்ல 2 வாழைத்தார் குளத்தள்ளி இருக்குல்ல, அந்த வாழைத்தாரை கட்டிக்குவோம். இங்கேயே 4 மரம் தான் கிடக்கு, அங்கே தான் இருக்குல்ல, அங்கே என்ன இது, அங்கேயே அறுத்துக்கலாம். சரியா? கல்யாணத்துக்கு ஊருப்பட்ட வேலை கிடக்கு. இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் அடிச்சு வந்துருந்தானே, கொடுக்க ஆரம்பிக்கணும்.
அதெல்லாம் கேட்டையா? 11 மணிக்கெல்லாம் வந்துடும் சொல்லிட்டான் தம்பி. அவன் போய் வாங்கிட்டு வந்துடுவான். சரி, அப்போ நம்ம சமையலுக்கு உண்டான பொருள், இந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சரியா? அப்புறம் அந்த பந்தலுக்கு போடணும்ல, பந்தக்காலுக்கு, அதுக்கு வந்துட்டு அந்த ஆள்கிட்ட சொன்னா கொண்டு வந்துடுவாரு. சரியா சரியா. புயல் இருக்கு அது இதுன்னு வேற பயமுறுத்துறாங்களா? பந்தல் போட்டுறதா நல்ல இந்த பந்தலாக போட்டுறணும். அதெல்லாம் வந்து பந்தலாம் நனைஞ்சு போச்சுன்னா அது வேற. சரிப்பா, அதுக்கேற்றப்பலே பந்தல் போட்டுருவோம். ஊரில் அம்மா அப்பாவுக்கு சொன்னியா ஃபோன் போட்டு? இன்னும் சொல்லலையா, இனிமே தான் சொல்லணும். மகாட்ட சொன்னேன்னு சொல்லுமான்னு சொல்லியிருக்கா என்னன்னு தெரியல. இதான் மகா சொன்னாலும் நம்மளும் ஃபோன் போட்டு சொல்லணும். அதனால ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிப்பா. தங்கம், நான் போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்க. இத்தனை வருஷம் ஒன்று மண்ண கூட பிறப்பு மாதிரி இருந்துட்டேன். என் தங்கச்சி எதையும் விட்டு போனதுக்கப்புறம் ஒரு உறவு என் மேலே எதையும் எதிர்பார்க்காம ஒரு அன்பு வச்சிருந்துச்சுன்னா அது நீ தான். இன்னைக்கு நீ என்ன விட்டு அங்கே போகிறேன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு பக்கம் உனக்குன்னு உன் குடும்பம் ஒன்று புரிஞ்சுட்டு கூப்பிடுறாங்கன்னு சந்தோஷமா இருக்கு. இப்பா தம்பி, உங்க அம்மா இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கப்பா. மறுபடியும் அவங்கள மேற்கொண்டு கஷ்டப்படுத்துறாதீங்கய்யா. நல்லபடியா பாத்துக்கங்க ஐயா. அதெல்லாம் நீங்க சொல்லவே வேணாம் சரிங்களா? எங்க அம்மா என்னை பெத்த கடமைக்காக இத்தனை நாள் நான் எதுவும் தெரியாத தனமா பாவம் பண்ணிட்டேன். ஆனா இனிமே என் அம்மாவை நல்லபடியா பாத்துப்பேன். நீங்களே ஃபோன் பண்ணி பாருங்க எங்க அம்மா எப்படி பேசுவாங்கன்னு இனிமே. ஆமாங்க, நானும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தான். அந்த வலியும் வேதனையும் என்னன்னு எனக்குமே தெரியுங்க. எங்கள் அத்தையை நான் என்னை பெற்றவங்க மாதிரி நினச்சி பார்த்துப்பேன். நீங்களாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, செய்கிற செயல்லையும் அது தெரியணும். அதெல்லாம் தெரியும். நாங்கள் பாருங்க எங்கள் அத்தை எப்படி பார்த்துக்க போகிறோன்னு. எங்க அம்மா இத்தனை நாள் வேணா கண்ணீர் வச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே எங்க அம்மா சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தை பெற்றுக்கிறது மறுபரப்புயா, மறுபிறப்பு. ஒரு பிள்ளைய ஒரு தாய் இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு மறுபிறப்பு எடுத்து தான் வரணும். அந்த மாதிரி அம்பிட்டு வழியும் தாங்கி உங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க. அவங்கள நம்ம பார்த்து ஒரு வார்த்தை சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்குறதா இருக்கட்டும், தன் மனைவிக்கு எவ்வளோ வேணாலும் செய்யட்டும். ஒரு சின்னதாக அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா கூட அந்த சந்தோஷம் வேற. நீங்கள் வாங்கி கொடுக்குற நகை நட்டு பூ அதுக்குள்ள இருக்கிற அந்த இது வேற இதில் தான் இருக்குது. புரியுதுமா. எங்க அம்மாவை நல்லா வச்சுப்போமா. நாங்க இந்த வயசுலயும் பெத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு முடியாத நேரத்துல நம்ம செய்யற கடமையை செஞ்சு அவங்களை தூக்கி போடுறது பிள்ளைங்க கிடைக்கிற பாக்கியம். அது உங்களுக்கு இனிமே நல்லபடியா அமையும். கஷ்டப்படாம இருங்கய்யா, சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க இப்ப பண்ற புண்ணியம் உங்க பிள்ளைங்களுக்கு வந்து சேரும். வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம கூட்டிட்டு கிளம்புவோங்க. இது வேற நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஏய், எதில் எடுத்தாலும் அவசரத்துக்கு பிறந்தவளே, வாயை மூடிக்கிட்டு தான் இருவேன். எல்லாம் பேசி முடிச்சு கூட்டிகிட்டு போகணும். நம்ம பாட்டு கூட்டிகிட்டு போகிறதுலே கண்ணா இருந்தான்னு வைக்கி, அவங்களுக்கே டவுட் வந்துடும். என்ன இவங்க கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ வில்லங்க இருக்குமோன்னு அவங்களே சூதாரிச்சிருவாங்க. நேற்றே பார்த்தல அந்த கிழவி, அவன் நம்மளை மிரட்டுறா. முதல்ல இந்த கிழவி அங்கே கடத்துவோம், அதுக்கப்புறம் எந்த கிழவி நம்மளை மிரட்டுறான்னு பார்த்துக்குவோம். நீ கம்முன்னு மட்டும் இரு. சார் போயிட்டு வரேன், உடம்ப பார்த்துக்கங்க. போயிட்டு வரேங்க. செவந்தி, இங்கே ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது மனசு அம்பட்டு கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாள் இங்கே ஒன்று மண்ணுமா இருந்துட்டீங்க. நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு பலமாகவே இருந்துச்சு. என் பிள்ளை வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நான் வெளியே எங்கிட்ட போயிட்டு வரதா இருந்தாலும் சரி, மாடை கட்டுறது, இதை கூட்டுறது வைக்கிறது எனக்கு அம்பட்டு உதவி பண்ணீங்க. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நானும் பிள்ளை வீட்டிலலாம் போய் உட்காந்துருந்து வந்தேன். இன்றைக்கி நீங்கள் கிளம்புறீங்கன்னு நினைக்கும்போது அம்பட்டு கஷ்டமாக இருக்குது. யாரை நம்பி நான் எங்கேயும் போனதில்லை. நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையிலே தைரியத்துலேயும் தான் நான் இங்கே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீங்களே கிளப்புறீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க சரோசா. பேத்தி பிறந்த நாளுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும், அங்கே ஒரு 3 நாள் இருந்து வரணும்னு நினச்சேன். இப்படி நீங்கள் கிளம்புவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கும் ஆசையாக தாங்க இருந்தது உங்கள் கூட அங்கே வரணும்னு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே போகிற இடத்துல சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். உங்கள் கதையெல்லாம் கேட்டப்ப எனக்கு மனசே வேதனையாக இருந்துச்சு. எத்தனையோ நாள் இந்த மனுஷங்கிட்ட நான் பொழப்புவேன், ஐயோ என்னங்க இப்படின்னு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீங்களும் போய் குடும்ப குட்டியோடு இருக்க போகிறீங்கன்னு. இந்தாங்க, இது நம்ம செஞ்சோம்ல முறுக்கு அதிரசம், எடுத்துகிட்டு போங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுங்க. ஆமாம், பிள்ளைங்க என்னங்க கிலோ கணக்கிலே திங்கிறாங்க. வேற ஒருத்தவங்களா இருந்தால் கூட செய்யறதுக்கு கூலி வாங்கியிருப்பாங்க. நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம அவ்வளோ செஞ்சு கொடுத்தீங்க. ஐயோ வேணாம் சரோசா, வைங்க சரோசா. கொடுத்துட்டியா? இருக்கு. இதில் ஒரு 6000 ரூபா பணம் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. ஏதாவது தேவைக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ எதுக்குமா அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் கம்முன்னு வைங்க.
பார்த்தீங்களாங்க, நம்ம கிழவிக்கு நம்ம கூட கையில் 600 கொடுத்தது கிடையாது, இவங்க 6000 கொடுக்குறாங்க. ஐயோ, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்மா, நீங்கள் வச்சுக்கோங்கம்மா. இதெல்லாம் கொடுத்து என்ன அந்நியப்படுத்தாதீங்க. இல்லைங்க, வேற ஒருத்தவங்களா இருந்தா கூட வீட்டு வேலையெல்லாம் அம்புட்டு இழுத்து போட்டு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. மாட்டை பார்த்துக்க வீட்டை பார்த்துக்கன்னு எங்களுக்காக அவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்ன நன்றி கடனாக தான் நாங்கள் இதை தாரோம். நீங்கள் வாங்கிக்கணும், தயவு செஞ்சு வாங்கிக்கணும். நீங்கள் அங்கே போய் உங்களுக்கே கையில் காசு இல்லாத நேரத்தில் இது உங்களுக்கு செலவுக்கு உதவியாக இருக்கும், வச்சுக்கணும். இங்கே பாருங்க, யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் உங்களுக்காக நாங்கள் எப்பயும் இங்கே இருப்போம். உங்களுக்காக எப்பயும் எங்கள் வீடு கதவு திறந்தே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், சரிங்களா? உங்களுக்காக சரோஜா சங்கர்ன்ற சொந்தம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வரணும். இந்த ஒரு வார்த்தை போதுமா? இந்த ஒரு வார்த்தை போதும். நல்லா இருப்பீங்க, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஐயோ, புயல் வேற இருக்குது, மழை வேற அங்கிட்டு தூரிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வேற பஸ்ஸில் வந்திருந்தா கூட மழையில் நனையாமல் போயிடலாம். நாங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நேரங்காலமாக வீட்டுக்கு போகணும். மழையில் நனைஞ்சிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அத்தைக்கு. அப்போ நாங்கள் கிளம்பட்டுங்களா? சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. ஏதாவது நல்லதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறோம், கண்டிப்பாக வரணும். வரேன் தங்கம். எனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லைம்மா, உனக்கே தெரியும். கையில் காசு வச்சு கொடுக்கறதுக்கு என்னால் முடியல. காசு பெரிய காசு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே பாருங்க, உங்களை நம்பி தான் அம்மாவை அனுப்புகிறேன். நல்லபடியாக பார்த்துக்கங்க தம்பி. ஏதோ பேசி மனதை கஷ்டப்படுத்திடாதீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஐயோ, ஆத்துட்டு இருக்கோமா, வண்டியை எடுங்க டக்குன்னு. சரி, அப்போ வரோங்க. சரிங்க அத்தை, வாங்கத்தை வந்து வண்டியில் ஏறுங்க அத்தை. இடம் பத்தாது போலையே உங்களுக்கு. என் வீட்டுக்கார வேணா வண்டி எடுத்துட்டு வர சொல்லட்டுங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அப்படியே போயிடுவோம். என்னங்க, கொஞ்சம் நவுந்து உட்காருங்க, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். உட்காந்துட்டீங்களா? போவோமா? போகலாங்க, போங்க. பாவம், நல்ல மனுஷி. ஆமாம்மா, எப்படியோ பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து கூட்டிகிட்டு போனாங்களே, அதுவே சந்தோஷம்தான். அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்படியே நம்மளும் விட்டுறக்கூடாது. எப்பயாவது நல்ல நாள் பெரிய நாள் சொல்லாமல் கொள்ளாமல் போகணும். அதெல்லாம் நான் போயிடுவேன், போகாமையா இருப்பேன். அதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வருவேன். அப்படியெல்லாம் நம்பி விடவும் முடியாது. அந்த அம்மா இங்கே இருக்கும்போது என்னமோ அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் காய்ச்ச தலைவலிமா அப்படின்னு படுத்திருந்தா கூட அவங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாங்க. இனிமே எல்லாமே நானே தான் கடந்து பார்க்கணும். அப்பா, இது 2 பாத்திரம் தான் கிடக்குது. 2 பாத்திரத்தையும் விளக்கி எடுத்தாச்சுன்னா வேலை முடிச்சுது. சிம்ரனே, வா அமுதா வா. என்னடி இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? என் உடம்புக்கு என்ன, எதுவும் வந்து தூக்கிட்டு போக மாட்டேங்குதுன்னு தான் வருத்தம். என்னடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறவ? தூக்கிட்டு போகுது கீக்கிட்டு போகுதுன்னு. என் புருஷனை ஆரம்பத்துட்டு சொல்லியிருப்பாரு, யாரும் வந்து உன்ட்ட சொல்லலையா? விடு விடு, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படித்தான் இருக்கு. அந்த மனுஷன் சொன்னது எனக்குமே வருத்தம்தான். என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து. விடு. நான் இனிமே அவங்க வாழ்க்கைம்மா, அவங்க வாழ்க்கையில அவங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இனி நான் எதுவும் கேட்க போறது கிடையாது. நம்ம சொல்றது கேட்காத பிள்ளைங்க கிட்ட போய் நம்ம என்னத்தை போய் கேட்க முடியும்? நம்மளும் நல்ல பிள்ளடி, சொன்னா புரிஞ்சுக்கிற புள்ள. ஆமா ஆமா, நல்ல பிள்ளை நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் பெரிய ஆளுங்கம்மா, நம்மளாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி சரி, நல்லா குளிச்சு போட்டு கோயில் குளம்னு போயிட்டு வா. அப்பதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும், வீட்லயே கிடக்காம. எந்த சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் நம்ம தலை மேலேயே ஏறி ஏறி மிளகா அரைக்கிறாங்கன்னும் போது நம்ம எண்ணத்தை போய் கும்பிட்டு என்னத்தை இது பண்றது? அப்படியெல்லாம் சொல்லாதடி, திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் தான் தோண. ஒன்றும் நான் சொல்றதுக்கு இல்லை. புள்ள எங்க? எனக்கு தெரியல. ஏன் வீட்டில் தானே இருந்தா? அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லம்மா. எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, இனி நான் எதையும் கண்டுக்க போக மாட்டேன். சாப்பிட்டியா இல்லையா? இல்லம்மா, இனிமே தான் சாப்பிடணும். இந்த வீடெல்லாம் கூட்டி போட்டு இதாக பாத்திரம்லாம் கடந்துச்சு, அதை கழுவி வச்சேன். ஏன் புள்ள அதெல்லாம் செய்யலையா? அவன் நம்ம இதுக்கு செய்யணுன்ட்டு அவள் உக்காந்துருப்பா போல இருக்கு. நானும் 2 நாளா என் மனசும் சரியில்லை, நான் சாப்பிடவும் இல்லையா, அதான் அவளும் செய்யலை போல இருக்கு. நானும் எதுவும் கண்டுக்கலை. காலையில் சாப்பாடு குழம்பு அது இதுன்னு வச்சிருப்பா போல இருக்கு, அது அப்படியே இருந்தது. சரி சரி, உன் வீட்டுக்காரங்க? அந்த ஆள் எங்கிட்ட போனான்னு தெரியல. நான் எந்திரிச்சதே லேட்டு தானே. சரி சரி, விரக்தியாக இருக்காத, எல்லாம் சில காலம்தான் சரியா?
எதை பற்றி யோசிக்காத. போ, பாத்திரம்லாம் கழுவி முடிச்சிட்டியா, இல்லை நான் வந்து கழுவி தரட்டுமா? அட நான் கழுவிட்டேன். 2 பாத்திரம் விளக்கேன்னு ஊரேவா வர செய்ய முடியும்? அன்னைக்கெல்லாம் என் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கும்போது கையில் காசு இருக்காது, நான் உனக்கு காசு தரேன் அப்படி இப்படின்னா. இன்னைக்கு இவளுக்கு ஒரு கஷ்டம்னும் போது நம்ம எதுவும் கேட்கவும் முடியாமல் கேட்காம இருக்கவும் கூடாது. அந்த பிள்ளைக்கிட்ட பேசி தான் தீரணும். எங்கிட்ட போயிருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. சரி, உன் வீட்டுக்காரர் எங்கிட்ட போயிருக்காரு? நேரத்துக்கு என்ன மீன் தானே பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு? ஆமா, நானும் வேற 2 நாளா கடையும் திறக்கலையா, அந்த ஆளு என்ன பண்ணா ஏது பண்ணான்னு நானும் கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு வேளை மீன் பிடிக்க தான் எதுவும் போயிருப்பாரு. இவ தான் அங்கிட்டு போயிருக்காளா என்னன்னு தெரியல. சரி, அப்போ நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். நீ எல்லாம் சும்மா அந்த பிள்ளைகிட்ட எதையும் கேட்காத வைக்காத, விடு. ஏன் நான் என்ன தடி போய் கேட்க போகிறேன்? அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், விடு. ஏம்மா சாப்பிடலையா நீ? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ என்ன சாப்பிட்டுன்னு வேலை கிளம்பிட்டியா? ஆமாம்மா, வேலையை போய் பார்த்தா தான் ஆகும். இந்த கந்துக்காரன் வந்துடுவான், டக்குன்னு வேலைக்கு கதவை பூட்டிட்டு கிளம்புறது தான். சரி, அப்போ நீ வேலை கிளம்பு, நான் இந்த டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். டவுனுக்கு போறியா? ஏன்னா வீட்டை தப்பி பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டத்தில் அதை ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு தான். ஏமா நீ வேற கடங்காரனுக்கு கடன் கட்டுறதுக்கு நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தா மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின கதையா? நீ இப்போ தான் ஜாதகத்தை தூக்கிட்டு போயிடுறியா? ஜாதகத்தை போய் காட்டினா மட்டும் என்ன மாறிடுமா? ஏடி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடி. அப்பதான் பேசுறா பேச்சு. ஏன் கிரகம் கூட சரியில்லைன்னா கூட இப்படி இருக்கும். ஆமா, ஜாதகத்தை தூக்கிட்டு போயிட்டான் அதை இதுன்னு சொல்லுவான். இருக்கிறதெல்லாம் தலையில துண்டா போட்டுட்டு போறதா? அங்க போய் அவனுக்கு 1000-2000 அழுகுறதுக்கு கடங்காரனுக்கு அடைச்சா கூட வாய் அடைச்சிட்டு போவான். ஆசை இருக்கு, வச்சுக்கிட்டோனாலும் இருக்க முடியலன்னா குடு, நானாவது ஒரு கடனை கட்டுறேன். சும்மா போய் அவன்கிட்ட கொடுக்குறேன் இவன்கிட்ட கொடுக்குறேன்னு இருக்காம. ஆமாண்டி, இப்படி எல்லாம் பேசிதான் உங்க அப்பா போய் சேர்ந்தாரு. இப்ப நீ ஆரம்பிச்சிருக்க. ஒரு கோயில் குளத்துக்கு போறதில்ல, ஒன்றும் கிடையாது. எதுக்குமே போகலன்னா அப்புறம் இப்படிதான் கஷ்டம் பிடிச்ச ஆட்டும். நான் வாரேன், போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன பண்ணணுமோ நீ பண்ணுப்போ. ஒரு வேலை போய் ஜாதகம் பார்க்குற நேரத்தில் இதை நேரக்கிறேன் ஒரு பரிகாரம் பண்ணா கூட குடும்பம் நல்லா இருக்கும்லடி. அதுக்கு தான் சொல்கிறேன். நீ காசுன்னு பார்த்துக்கிட்டு பின்னாடி உடம்பு சரியில்லாமல் வேற ஏதோ பிரச்சனைனா என்ன பண்ணுறது? சரி, அப்போ வா விருப்பம், நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. சரி, உன் ஜாதகம்லாம் இங்கே இருக்கா இல்லை அங்கே இருக்கா? எல்லாம் இங்கே தான், எல்லாம் பீரோல கிடக்கும். பிள்ளையோட ஜாதகம் எல்லாமே உள்ளதான் இருக்கு. மாப்பிள்ளை இது அவரோட எங்கே கிடக்குன்னு ஏன்ட்ட கேட்குற? ஏன்டி வீட்டை விட்டு போனால் ஒரே தான் போயிட்டாருன்னு அர்த்தமா? எங்கே வச்சிருக்க சொல்லு. எல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். நானா நீ புள்ள குட்டியோட வாழணும்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். உனக்கு அந்த எண்ணமும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. என்னமோ பண்ணப்பா. ஐயா பாவம் சிம்ரனு கலகலன்னு ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு தெரியவா. இன்னைக்கு அவள் வீட்டில் ஒரு கஷ்டம். என்ன பண்ணுறது? பிள்ளைங்க இல்லைனாலும் வருத்தமாக இருக்குது, பிள்ளைங்க இருந்தாலும் வருத்தமாக இருக்குது. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை தான் பெற்றவங்களுக்கு கொடுக்குதுங்க. போ, நல்லா இருந்த பிள்ளைங்க அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாது. வீட்டை விட்டு தூரமாக போய் இருக்கிறோம், அதனால திமிரு வந்துடும் போல இருக்கு. கையில் 10 பார்த்தவனையும் என்னதான் அந்த பிள்ளைக்கு பிரச்சனைன்னு கேட்டு தான் பார்ப்போமே. ஒருவேளை அவங்கள்ட்ட சொல்லலைன்னா நம்மக்கிட்டையாவது சொல்லுதான்னு பார்ப்போம். இந்த அண்ணன் வேற எங்கிட்ட மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. 2 பக்கமும் போய் பார்த்தாச்சு, எங்கிட்டும் இல்லை. இந்த சோலைக்குள்ளே தான் எதுவும் வேலை பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு தான் வருவோம். மீன் இவ்வளோதான் சிக்கி இருக்கு, இது வரைக்கும் போதும், எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். என்னம்மா நீ இங்கே வந்திருக்க? நீ எதுக்கு இங்கே வந்த? வீட்டோட இருக்க வேண்டியதானே? சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்ப்பா. சாப்பாடா? ஏன்? இல்ல, வீட்லயும் நீங்க ஒழுங்கா சாப்பிடல நேத்து, அதான் வரைக்கும் பார்த்தேன் ஆளையும் காணோம். அதான் சரி சோறாவது கட்டி எடுத்துட்டு வருவோன்னு எடுத்துட்டு வந்தேன். உங்க அம்மா சாப்பிட்டாளா? அம்மா படுக்கையை விட்டு எந்திரிக்கல வரும்போது. அவ ஒரு வாய் சாப்பிடாம நான் எங்க சாப்பிட்றேன், எனக்கு சோறு வேணாமா. என்னப்பா, அம்மாவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. 3 நாளா ஆக்கி சாப்பாடு கொட்டிக்கிட்டே தான் இருக்கேன். என்னத்தம்மா பண்ண சொல்ற? மனசுல நிம்மதி இருந்தா சாப்பாடு தொண்டைக்குழியில இறங்கும், நிம்மதி இல்லைன்னா எப்படி? ஏன்பா நீங்க என்ன மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்லம்மா, உங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனாலதாம்மா பேசுறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. எனக்கு மற்ற அப்பங்காரங்க மாதிரியெல்லாம் இதெல்லாம் எனக்கு புதுசு. நாளை குடும்பனால என்னன்னு தெரியாது. குடிக்க சொன்னா குடிப்பேன், கறி வெட்ட சொன்னா வெட்டுவேன். குடும்பத்தை பாருன்னா நான் என்னத்த பண்றது? உங்க அம்மா தான் எல்லாமே பார்த்து பண்ணுனா. நான் உனக்கு அப்பனா இருந்து செய்ய வேண்டியதை கூட உங்க அம்மா தான் உனக்கு எல்லாவே இருந்து செஞ்சா. அவ பேச்சே நீ கேட்கலன்னு போது நான் என்னத்த சொல்றது சொல்லு? இதுவே மற்ற ஒரு அப்பனா இருந்தா நீ இப்படி பேசுனதுக்கும் என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொன்னதுக்கும் அடிச்சு போட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி பழக்கமும் இல்லை, எனக்கு அடிக்கவும் தெரியல. நான் என்னத்த சொல்றது? பாப்போம், உன்னைய நினைக்கவா இல்ல சிம்ரனை நினைக்கவா?
உங்க அம்மாலாம் பாவம்மா. அவ மற்றவங்கள மாதிரி எல்லாம் தான் ஆடம்பரத்துக்கு தான் நல்லா இருக்கணும், தானுக்கு நல்ல சேலை துணி எடுத்துக்கணும் அப்படியெல்லாம் ஒரு நாள் யோசிச்சது கிடையாது. இப்போ வரைக்கும் பாரு, அவ ஜட பின்னி ஒரு தலை நிறைய பூ வச்சு ஒரு பட்டு சேலை உடுத்தி நீ பார்த்துருப்பியா? சொல்லு பார்ப்போம். அவ யாருக்கிட்டேயுமே போய் எதையும் கேட்க கூட மாட்டாமா. உனக்கே தெரியும், நீ நல்லா இருக்கணும்னு ஒரு தீபாவளிக்கு துணி எடுக்கணும்னா கூட என் பிள்ளைக்கு நல்ல துணி எடுத்துக்கிட்டும், எனக்கு இந்த பாலசு பட்டது கிடக்குது அதை நான் கட்டிக்குவேன் அப்படின்னு தான் சொல்லுவா. எனக்கு ஒரு நல்ல துணியை கூட எடுத்து கொடுப்பாளே தவிர அவளுக்கு நான் எடுத்து கொடுத்துக்க மாட்டாமா. ஆனால் எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்க தான் வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு துணிமணியை எடுத்து கொடுத்து, பிள்ளைங்க குட்டிங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து ஒரு துணியை எடுத்துக்காம இருப்பாங்க. ஆனால் உன் அம்மா ஒரு தனி ஒரு பொண்ணாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணுனா. அப்படியாப்பட்டவளுக்கு நீ ஏமா அப்படி ஒரு தண்டனையை கொடுக்குற? உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு? இந்த அப்பா கிட்டயாவது சொல்லுமா. அப்பா, எனக்கு இப்ப வரைக்குமே நீங்களும் அம்மாவும் நல்லா இருக்கணும். இத்தனை வருஷம் 2 பேரும் கஷ்டப்பட்டீங்க. நான் வந்ததுக்கு அப்புறமா உங்களை நல்லா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லப்பா. ஏம்மா, நாங்க தான் நல்லா இருக்கோமே, இப்பதான் கடை வச்சிருக்கோம், எல்லாமே நல்லா தானே இருக்கும். அப்புறமே ஏன் நீ வேணான்ற கல்யாணம்? நல்ல குடும்பம், நல்ல சம்பந்தம். அதுக்குன்னு இல்லப்பா. அது என்னன்னா, சொல்லு, உன் மனசுல யாராவது இருக்காங்களா? அப்பா, அது வந்து நான் ஒருத்தரை விரும்புறேன்ப்பா.